இந்த கருப்பு உளுந்து உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்கு இது பெரிதும் உதவுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து நம்ம அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிடணும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நான் அரை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் பொரிகடலை எடுத்துருக்கிறேன். நம்ம இப்போது ஒரு கடாயில் போட்டு கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இதில் கருப்பு உளுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருப்பு உளுந்து இந்த பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் இந்த பொரிகடலையை நம்ம லைட்டாக அந்த சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பாதாம் முந்திரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இளஞ்சூட்டில் வறுத்தா போதும். இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இது நல்லா சூடு ஆறட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறகுறன்னு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு பாருங்கள், கொஞ்சம் குறகுறன்னு இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூட 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் நல்லெண்ணெயை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. இதை நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி பிளேட்டில் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுகு வலி உள்ளவங்களுக்கு, முக்கியமாக பெண்கள் வாரம் இதில் 2 முறை இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கருப்பு உளுந்து உருண்டை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இதை நம்ம 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்து விட்டுக்கலாம்.
இப்போ எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சாச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம கடையில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிடக்க வேண்டாம். இந்த மாதிரி வீட்டிலையே ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.